ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு வீடியோ எடுத்தேன், ஆல்ரெடி ஒரு vlog எடுத்தேன். பட் அந்த vlogல என்ன ஆச்சுன்னா வந்து என்னால் வந்து கேக் செய்ய முடியல. ஏன்னா வந்து நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா பேக்கில் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னு நினச்சேன், பட் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் அது இல்லாமல் மில்க்கும் இல்லை, இல்லைனா வெண்டிங் மிஷின்லையாச்சும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து மில்க்கும் இல்லை, வெண்டிங் மிஷினில் பிஸ்கெட்டும் பார்த்தா காணும். ஸோ ஓகே, இன்றைக்கி டைம் செட் ஆகலை போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பிஸ்கெட் வந்து ஒரு 4 லைக் ஓரியோவும் சூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் வந்து ஹைட் அண்ட் சீக்கும் சாக்லேட் பிஸ்கெட், ஓகேவா. ஸோ இதுவும் சூஸ் பண்ணியிருக்கேன். இது சூஸ் பண்ணி நம்ம வந்து மிங்கிள் பண்ணி பிஸ்கெட் ட்ரை பண்ணுவோம், கேக் ட்ரை பண்ணுவோம், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் இப்போ வந்து வேறு டவரில் இருக்கோம், அது வந்து எங்களோட டவர். ஸோ அந்த டவரில் வந்து நான் போய் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து டின்னருக்கு வந்திருக்கேன், ஆஸ் யூஷுவல் டின்னருக்காக வந்திருக்கோம் நாங்கள். ஸோ டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் வந்து போய் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகே. ஸோ எப்படி வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வந்துச்சுன்னா ஓகேவா. ஸோ அவ்வளோதான், சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் இது வந்து இன்னொரு டவர், இது S10 வாட் எவர், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லாம். ஸோ இது ஒரு டவர். ஸோ இதோட வியூலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அதெல்லாம் வந்து ஃபோர்டு அங்கே இருக்கு இல்லையா. ஸோ காங்ஸண்ட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே தெரியும். ஸோ சாரி, இதுதான் ஃபோர்டு, அது வந்து காங்ஸண்ட். ஸோ அதுதான், இப்போ சாப்பிட்டுட்டு நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன், ஓகே. டின்னர் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இன்னொன்று என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து ஜஸ்ட்டு பிஸ்கெட் அண்ட் வந்து மில்க் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி அவனில் வைக்கிறாங்க, ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி வருது, ஓகேவா. ஸோ அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். ஸோ அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா இதில் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறாங்க, இன்னும் நான் ஏதோ லைக் சோடா பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணுறாங்க. ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரில, இது ட்ரை, ஓகேவா. பார்ப்போம் எப்படி இருக்குது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னோடய ஃப்ளோருக்கு லைக் நான் எங்களோட டவருக்கு போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் மை டவர், ஓகே. ஸோ போயிட்டு வந்து விங் 5th தான் இருக்குது. அண்ட் இதில் இருக்கும், கேஃபிடேரியாவில் இருக்குது எங்களுக்கு, லைக் ஃபுட் கோர்ட்டில் வந்து இருக்கும் எங்களுக்கு அவன் இருக்குது. பட் ரொம்ப தூரம் போகணும், அது ரொம்ப கஷ்டம், கடுப்பாக இருக்கும். இப்போ தான் இங்கே வந்தோம், திரும்ப அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் நியர்பையாக இதுதான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு பண்ணிடுவோம், ஓகேவா. வெயிட் அக்கா, யா, தேங்க்யூ. ஸோ அதனால் பண்ணி போயிட்டு எப்படி வருது போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வர மாட்டேங்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எங்களோட எங்கள் டவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். லைக் எங்கள் டவர் எப்படி டிக்டோவா. ப்ரௌனி இதான் ப்ரௌனி. இங்கே பாருங்க எங்கெல்லாம் ஐயோ சரி எல்லாம் என்னை சுற்றிட்டாங்க. சரி போதும். ஓகே ஃபைன். இருட்டாக இருக்குது, நான் போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா. இருட்டாக இருக்கிறது. இப்போ வந்து எங்களோட டவருக்கு வந்தாச்சு. ஸோ waiting for sister. No. இங்கே பாருங்களேன், அங்கே பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாங்க. எங்கே அவங்க ஓடுறது என்ன ஒடியாடுறது என்ன. போயிட்டு ஒர்க் பண்ணணும், ப்ரொடக்ஷன் இன்னைக்கு காட்டணும்,
ஸோ அது இல்லாமல் இதை வேறு பண்ணணும், நிறைய இருக்குது. எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, ஒர்க் பண்ணணும். ஓகே வந்தாச்சு 5th floor. ஸோ 5th floor வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கேக் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே ஸோ இதுதான் இங்கெல்லாம் உட்காருவோம் நாங்கள். ஸோ இங்கெல்லாம் உட்காரலாம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி பிரேக் டைமில் உட்காந்துக்கலாம். எஸ் வந்தாச்சு. ஒயிட் ஃபர்ஸ்ட் லேப் பேக் வச்சிடலாம். ஐயோ பா கையெல்லாம் வலிக்குது. 5th floor வந்தாச்சு. நான் வந்து பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பவுல் தான் எனக்கு இருக்குது. இதை விட பெட்டராக எனக்கு இல்லை. பிஜிலேருந்து வரதுனால எனக்கு இதுதான் கிடச்சிது. வீடாக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். ஸோ பிஸ்கெட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். டபுள் பிஸ்கெட் லைக் எப்படின்னா ஹைட் அண்ட் சீக் அண்ட் ஓரியோ ரெண்டுமே வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் சுகர் வந்து 1 packet or 2 packet ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இன்னொரு வீடியோவில் வேறு மாதிரி இருக்குது, இன்னொரு வீடியோவில் வேறு மாதிரி இருக்குது. எப்படியோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு. நான் வந்து ட்ரை பண்ணுறேன் என்னோட வேலை. ஓகேவா? ஸோ 2 packet வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? தென் ஆட் சம் மில்க். இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணியாச்சு. ஒர்க் ஆகுதானே தெரியல. ஃபஸ்ட்டு மில்க் இருக்கா? டீ தான் வரும். வருமா? மில்க் தனியாக பிடிச்சது கீழே போட்டா இது எப்படி நான் எடுக்கிறேன். ஓகே வேணாம். வா போதும். ஸோ மில்க் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு வேற இது வருமா ஒர்க் அவுட் ஆகும்? இங்கே காட்டுங்க, நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படி காட்டுங்க. லைக் மில்க் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில எனக்கு. ஸோ ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. மில்க்கு ஓகே. இதுக்கப்புறம் ஒன்று போகணும். அது தெரியுமா? என்ன பண்ணணும் தெரியாத? பேக்கிங் பவுடர் போடணும். பேக்கிங் பவுடர் அதுதான் நானே யோசிக்கிறேன். பேக்கிங் பவுடர் போட்டால் தான் நல்லா வருமா அப்படின்னு. அது போட்டால் தான் வருமே. ட்ரை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நல்லா வரலன்னு வச்சுக்கோங்க. இருக்காங்க நமக்குன்னு அடிமைகள் 2 பேர். அவங்க கொடுத்துட்டு வந்துட்டோம். ட்ரை பண்ணுவோம்னா ஓகேவா? இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டேன் நான். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. ஆட் பண்ணியாச்சு. நல்லா லைக் இப்படி தான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். நான்வெஜ்ல எங்கே ஆன் பண்ணணும்? எவ்வளோ ஒரு பொண்ணு ஆன் பண்ணலாம். எல்லாம் நோய் பயமாக வச்சேன். குக் ஆகிட்டு இருக்கு. லைக் ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு இருக்கு. வச்சிருக்கேன். உள்ள வந்து
ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். பார்க்கலாம். பேக்கிங் பவுடர் போடல, வெறும் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணேன் அண்ட் மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணேன். நான் நினச்சது பிஸ்கெட்லேயே எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி பேக்கிங்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் அது ப்ராசஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போது ஆக்டிவில் இல்லைல்ல, ஸோ அதனால் வருதா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஏதோ பண்ணி வச்சுருக்கோம். பயமாக இருக்குது, அது தீர ஸ்மெல்லு. லைக் அந்த பக்கம் போகும்போது அது ஆல்ரெடி ஆனில் இல்லாத போதே அந்த அவன் வந்து தீஞ்சு போனால் ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்தது பக்கத்தில் போகும்போது. ஸோ இப்போ ஆன் வேறு பண்ணியிருக்கோம், அது என்னன்னு தெரில எனக்கு. ஸோ பார்க்கலாம், அது ஆன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு 5 மினிட்ஸு. ஸோ பிஸ்கெட் வந்து என்கிட்ட இன்னும் இந்த பிஸ்கெட் இருக்குது, கொஞ்சம் மீதியான பிஸ்கெட் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து பாஸ்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ யா, யூடியூப்பில் பார்க்கலாம், நான் ரீல்ஸில் பார்த்தேன். அவங்க வந்து 5 மினிட்ஸ் டைமிங்லாம் எதுவும் கொடுக்கல, சும்மா ஏதோ கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நான் அப்படியே போட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது சொல்லிட்டு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ இது வந்து எங்களுடைய அண்ணா சக்தி அண்ணா. சக்தி அண்ணா இஸ் எ டிஎல். நெக்ஸ்ட் டிஎல் வந்துடும், இது கண்டிப்பாக போட போகிறேன். சும்மா சொன்னேன். அண்ணா வந்து எங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ குக் ஆகிட்டுருக்கு. ஸோ குக் ஆகிட்டு முடிச்சதுக்கப்புறம் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 2 மினிட்ஸ் மோர் ஐ திங்க். பார்ப்போம். எனக்கு இந்த கிளியர் ஸ்மெல் பார்த்தாலே பயமாக இருக்குது. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது இந்த ஸ்மெல்லு இதெல்லாம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ரெடி. யா, டன். ஓகேவா? ஐம் டன். வெயிட் பண்ணுங்க, உடனே எடுக்க முடியாது. இது எண்டு கொடுத்தாச்சு. இப்படி வந்திருக்கணும். ஏய் பாடுறா, நம்ம வந்து எடுப்போம், இதை வச்சு எடுப்போம். இங்கே சுட்டுமா இப்படி வந்திருக்கு. ஓகே டைட்டான்னு தெரியல, ட்ரை. ஸோ இப்படி தாங்க வந்திருக்கு கேக்கு. கேக்கா இது என்னது? இப்படி வந்திருக்குன்னே தெரில எனக்கு. கேக் மாதிரி வந்திருக்கா? ஆமாங்க, கேக் மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஸ்பாஞ்சாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஸ்பாஞ்சினஸ் இருக்கு, தெரியுதுல்ல? ஏய் வாவ், நிஜமாவே கேக்கா வந்திருக்குண்ணா. இப்படி ஓகே டன். இப்படிதான் வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்படிதான் இருக்கு. ரியலி வெரி வெல். அந்த கேக், அந்த ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக வந்திருக்கு. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரில. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஓகேவா, இந்த இப்படிதான் வந்திருக்கு ஸ்பாஞ்சின்னு பார்க்கலாம். pretty good. பெட்டராகவே வந்திருக்குங்க, சூப்பர். நான் கூட என்னடா இது எதுவும் ஆட் பண்ணுறாங்களே, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறாங்க, பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. பட் ரியலி வெரி வெல். பரவாயில்ல, கேக் மாதிரியே உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் அண்ட் வெரி வெல். அப்படியோ
வெற்றிகரமாக கேக் செஞ்சு முடிச்சாச்சு. அதில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்து ஓரியோ பிஸ்கெட் அண்ட் ஹைட் அண்ட் சிக் பிஸ்கெட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். சம் மில்க் அண்ட் சுகர் 2 பேக்கெட் லைக் 2 ஸ்பூன் ஓகேவா. ஸோ எடுத்துக்கிட்டேன். அது நான் எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட்லாம் பண்ணல, நான் வெறும் நார்மலாக டேரெக்டாக போய் வச்சேன். ஸோ அவன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து டைம் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து எப்படி சூப்பராக வந்து ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து இது அவனில் ஏதோ செய்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. ஃப்ரீயாக டைம் கிடச்சா பண்ணுவோம், ஏன்னா டைமே இருக்கிறதில்ல. ஆக்சுவலி இப்போ கூட டைம் இல்லை, இப்போ அடுத்து அவ்வளோதான் நான் போகணும், கிளம்பணும், போய் ப்ரொடக்ஷன் பண்ணணும். சரியா, இப்போ வந்து நான் சாப்பிட்டு சொல்லிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் மற்றவங்க சொல்லணும் இல்லையா அது எப்படி இருக்குது, நிஜமாவே மற்றவங்களுக்கு இது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு தெரிலல்ல. ஸோ அதனால் ஐ டிசைட் டு டேஸ்ட். சக்தி அண்ணா ஸ்பெஷலிஸ்ட். ஐயோ யா, மிஷன் சக்ஸஸ். எப்படி நல்லா வந்திருக்கு நிஜமாவே. ஓகே ஃபைன். ஓகே, இது மாதிரி என்ன சொல்ல விரும்புகிறீங்க வியூவர்ஸ்க்கு? ட்ரை டு இம்ப்ரூவ், நீட் டு இம்ப்ரூவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம இன்னும் பெட்டராக நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ட் 2 சீரீஸில் செகண்ட் சீரீஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கேக் வந்து இன்னும் பெட்டராக எப்படி செய்யலாம், நம்ம பேக்கிங் பவுடரும் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு சீரீஸில் வந்து பேக்கிங் பவுடரோடு நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதாவது பேக்கிங் பவுடர் போட்டு எப்படி வருது, போடாமல் வித்தவுட் எப்படி வருது அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, சடா, நான் வந்து அடுத்த பிரேக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஓகே ஓகே தானே? ஓகே அண்ணா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. காட்டிட்டே இருக்காத, கீழே சொல்லுங்க ஓகேவா. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணுங்க, நல்லா இருங்க. சரி வா, ரிவ்யூ சொல்லுங்க வா. சரி ஓகே, சரி விடு, நான் எடுக்கல. நல்லா இருக்கா? ஓகே ஓகே சரி ஓகே. ஹலோ, ஸோ இப்போதான் வந்து வெளியே வந்தேன், லைக் ஆஃபீஸ் விட்டு லாக் அவுட் பண்ணேன். ஸோ இப்போ தான் காஃபி குடித்தேன். அதை வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ண மறந்துட்டேன், ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு ஒர்க் பண்ண ப்ரெஷரில். ஸோ அதனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க்கு. பட்டு நம்ம ரொம்ப நேரம் சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, சிஸ்டம் முன்னாடி இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்கான ஸ்ட்ரெஸ் தானே தவிர ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு சாங் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சடனாக வந்து ஓகே வெளியே போகலாம், கிளம்பணும்ல, பிஜிக்கு கிளம்பணும்ல. ஸோ அதனால் வந்து ஓகே vlog எடுத்துகிட்டு இருந்தோம், அதை வந்து ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, எண்டு கார்ட் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் இது வந்து vlog. ஓகே, இந்த vlog வந்து இதோட கண்டினியூஷன் முடியுது. ஸோ கேக் சூப்பராக வந்தது, நிறைய பேர் வந்து டேஸ்ட் பண்ணாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை விட பெட்டராக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ லைக் இது பேக்கிங் சோடாலாம் இல்லாதையே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா பேக்கிங் சோடாலாம் போட்டால் சூப்பராக வரும், இன்னும் பெட்டராக வரும்னு நினைக்கிறேன். வில் ட்ரை நெக்ஸ்ட் டைம். ஸோ அவ்வளோதான், நான் இப்போ வந்து ஆஃபீஸ் விட்டு கிளம்புறேன் வெளியே. ஸோ மார்னிங் வியூ இதுதான். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது HCL. அப்புறம் அங்கே ஒன்று பிளாக் கலரில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காங்ஸென்ட். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா அண்ட் ஃபோர்டு இருக்கும். ஸோ இந்த சைடில் இது இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கம்பெனிஸ் இருக்க இடம். சோழிங்கநல்லூரில் எல்காட் ஜெஸ். ஸோ எல்காட் ஜெஸ்ஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ நான் காட்டுறேன் ஒரு நாள் ஃபுல்லாக. இது ரொம்ப தூரம் போகணும். இது வந்து இதுக்குள்ளே போகவே ஒரு எப்படி சொல்கிறது, கேப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸ்க்குமே ட்ராப் அண்ட் பிக்கப்புக்கு இதுக்குள்ளே போகிறதுக்காக கேப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ தூரம். ஸோ நான் ஒரு நாள் காட்டுறேன் அதெல்லாம்.
வெயிட்டிங். கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன். Love me like you do, love me like you do, love me like you do, love me like you do. அவ்வளோதான், வெளியே வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து கிளம்ப போகிறேன். நான் பாட்டுக்கு சாங் பாடிட்டு இருந்தேன். ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணதும் சிரிப்பு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான், டே இப்படி தான் இருக்குது. கையெல்லாம் வலிக்குது, vlog எடுத்து கை எனக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.